السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، اعدلوا هو أقرب للتقوى. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நற்பாக்கியம் நிறைந்த நல்லுமத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து எனது உரையை துவங்குகிறேன். அருமையான பெருமக்களே, அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள், வழிகாட்டி கொண்டும் இருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரையும் வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வழிகாட்டுதலை இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய தோழர்கள், சஹாபாக்கள் தான். அந்த சஹாபாக்களையும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சஹாபாக்கள், திரு தோழர்கள் அவர்கள் எல்லாம் என்று குர்ஆன் சஹாபாக்கள் சம்பந்தமாக உயர்தரமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்களுடைய உயர்வுகளை பற்றி சொல்லும் பொழுது அபர்ரன் நாஸ் குலூபா, சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? சுத்தமான கல்புடையவர்கள், சுத்தமான உள்ளம் படைத்தவர்கள் சஹாபாக்கள். ஏனென்றால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே போராமை கிடையாது, வஞ்சகம் கிடையாது, அவர்களுக்கு மத்தியிலே விரோதம் கிடையாது, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில நிரம்பி இருந்ததனால் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அபர்ரன் நாசு குலூபா, மக்களிலே மிகவும் உள்ளத்தால் தூய்மையானவர்கள், சுத்தமானவர்கள் என்றெல்லாம் சஹாபாக்கள் சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய செய்திகள். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற சமயத்தில் அந்த மதீனத்து தோழர்கள் எல்லாம், அன்சாரிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அரவணைத்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து, இருப்பதற்கு இருப்பிடம், உண்பதற்கு உணவு, உழைப்பதற்குண்டான தேவைகள் எல்லாத்தையும் செய்து கொடுத்தவர்கள் அன்சாரி தோழர்கள், முஹாஜிர் தோழர்களுக்காக வேண்டி. அந்த அன்சாரி தோழர்களும்
முஹாஜிர் தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கம் இருந்தது, ஒரு நல்ல நட்பு இருந்தது, சகோதரத்துவம் இருந்தது. அவர்களுக்கு மத்தியிலே வேற்று கருத்துகள் இல்லை. சில கருத்துகள், வேறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அதை உடனே கலைந்து கொள்வார்கள் சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். பிரிந்தவுடன் யாரு ஹிலாஃபத்திலும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதில் யாரு எடுத்துக்கொள்வது? மிகைமையான சஹாபாக்களுடைய முடிவு என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹிலாஃபத்துடைய பொறுப்புக்கு நியமிக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த கருத்து இருந்த சமயத்தில் சில அன்சாரி தோழர்களுடைய உள்ளங்களில் இப்படி ஒரு கருத்து இருந்தது. என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம ஊருக்கு வந்தாங்க. மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த ஊரை விட்டு வந்தாங்க. அவர்களை நாம் அரவணைத்தோம், அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் நாம் உதவி செய்தோம் என்று அன்சாரி தோழர்களுக்கு மத்தியில் அந்த உள்ளத்தில் என்ன, ரசூலுக்கு உதவி செய்தோம், அந்த உதவிக்கு பேருபகாரமாக ஒரு ஹிலாஃபத்து ஒரு அன்சாரிகளுக்கு கிடைத்தால் நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணம் சில சஹாபாக்கள் அன்சாரி தோழர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. அப்படி கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்குண்டான ஆயத்தமாகக்கூடிய சமயத்தில் அன்சாரி தோழர்களில் மூத்த தோழரான ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒட்டுமொத்த முஹாஜிர் அன்சாரிகளுக்கு மத்தியில் எந்திரித்து சொன்னாங்க, பேசினாங்க. நாம் ஊரை பிரித்து, நீங்கள் மக்காவாசிகள், நாம் மதீனாவாசிகள், நீங்கள் முஹாஜிர்கள், நாங்கள் அன்சாரிகள் என்று இப்படி பேசிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு நாமெல்லாம் இஸ்லாத்தை ஒன்றாக பின்பற்றியவர்கள் என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும் என்ற உரையை ஆரம்பித்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா இறுதியாக சொன்னாங்க, நாம் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவுடன் நாம் அன்சாரிகளாக உதவி செய்யக்கூடியவர்களாக எப்படி இருந்தோமோ, இப்பொழுதும் ஒரு முஹாஜிர் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படட்டும். இந்த முஹாஜிரான ஹலீஃபாவுக்கு நாம் அன்சாரிகளாக உதவியாளர்களாகவே இருப்போம் என்ற உறுதியை சொன்னாங்க. ஒட்டுமொத்த அன்சாரிகளும் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஹிலாஃபத் என்னும் பதவியை ஏற்றி வைத்தாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி ஒற்ற வார்த்தை அவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய மாற்று கருத்தை கூடிய உள்ளங்களை மாற்றி வைத்தது. அவர்களிடம் பொறாமை இல்லை, அவரிடம் வஞ்சகம் இல்லை, அவரிடம் விரோதம் இல்லை, அவரிடம் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒருமித்த கருத்துடன் இருந்தது. அருமையான பெருமக்களே, சில சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தாங்க. அவரவர்கள் தன்னுடைய விருப்பங்களையும் தான் விருப்பப்படக்கூடியதை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, தன்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது, அல்-லர்பு ஃபிஸ்-ஸைஃப், நான் யுத்தத்தை விரும்புகிறேன். யுத்தம் செய்யறத, சண்டை போடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்-லர்பு ஃபிஸ்-ஸைஃப், நான் யுத்தத்தை விரும்புகிறேன். நான் வஸ்-ஸௌமு ஃபிஸ்-ஸைஃப், கடுமையான கோடை காலத்தில், கடுமையான வெப்பமாக இருக்கக்கூடிய காலங்களில் நோன்பு வைப்பதை நான் விரும்புகிறேன். விருந்தாளிகளை உபசரிப்பதும் கண்ணியப்படுத்துவதையும் நான் விரும்புகிறேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் இப்படி கருத்தை சொன்னாங்க. எனது ஆசை என்ன தெரியுமா? அனைவருடைய உள்ளங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தை போல இருக்க வேண்டும் தெரியுமா? அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் அவருடைய உள்ளத்தை போல ஒட்டுமொத்த நண்பர்களுடைய உள்ளங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். அபூ உபைதாவுடைய உள்ளத்தை போல. ஏன் அபூ உபைதாவை நான் மேற்கொள் காட்டுகிறேன் என்று தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் இப்படி சொன்னாங்க, அபூ உபைதா
அபூ உபைதாவை பற்றி, அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பற்றி சொன்னாங்க. லிகுல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு அமீன் இருப்பார், ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார், சிறந்த நம்பிக்கையாளர் இருப்பார். லிகுல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு அமீன் இருப்பார். அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய அமீன் யார் தெரியுமா? அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. அந்த அபூ உபைதாவுடைய உள்ளத்தை போல, அபூ உபைதத்துல் ஜர்ராஹுடைய உள்ளத்தை போல எல்லோருடைய உள்ளமும் மன தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய சமயத்தில் தன்னுடைய விருப்பத்தை சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தூய்மையானதுதான், சுத்தமானதுதான். அவருடைய உள்ளங்களிலே பொறாமை கிடையாது, அவருடைய உள்ளங்களிலே வஞ்சகம் கிடையாது, அவருடைய உள்ளங்களிலே விரோதம் கிடையாது. விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே இருந்தது என்பதை எல்லாம் இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள். அருமையான பெருமக்களே, இப்படி சஹாபாக்கள் நமக்கு வழிகாட்டிகளாக, நமக்கு முன்மாதிரிகளாக வாழ்ந்துவிட்டு சென்ற அந்த சஹாபா பெருமக்கள் மூலமாக தான் நமக்கு ஹிதாயத் என்னும் நேர்வழி கிடைக்கப்பட்டன. குர்ஆன் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டன, சுன்னா அவர்கள் மூலமாக தான் நமக்கு கிடைக்கப்பட்டன. இந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சற்று வித்தியாசமானவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு செய்திகள் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக. இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க காபத்துல்லாவை தவாப் செய்வதற்காக வேண்டி செல்கிறார்கள். காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராமினுடைய ஓரப்பகுதியில் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய ஓரப்பகுதியில் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகையில் கொஞ்சம் சப்தமிட்டு ஓதுகிறார்கள். சூரத்து அல்-ஹாக்கா, அல்-ஹாக்கத்தும் அல்-ஹாக்கா என்று சொல்லக்கூடிய 29வது ஜுஸில் இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்புண்டான காலத்தில் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை உமர் ரலியல்லாஹு தஆலா செவிதாழ்த்தி கேட்கிறார். ஒரு என்னதான் தொழுகையை ஓதுறான்னு பார்க்கலான்னு சொல்லி அழகான வசனம் வாய்ந்தது. அடுக்கு தொடர்களாக வரக்கூடிய அல்-ஹாக்கா, மல்-ஹாக்கா, வமா அத்ராக மல்-ஹாக்கா என்ற அடுக்கு தொடர்களாக வரக்கூடிய அந்த வசனங்களை ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய குரலில் ஓதுவதை உமர் ரலியல்லாஹு தஆலா செவிதாழ்த்தி கேட்கிறார். செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய சமயத்தில் உடைய உள்ளத்தில் காஃபிராக தான் இருக்கிறாங்க, முஸ்லீமாக ஆகலை. இதை நம்பி வெளியே போய் சொன்னோம்னா நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும். அதனால் அது உண்மை என்று நம்ம நம்பக்கூடாது என்று உள்ளத்தில் நினச்சிக்கிட்டு இவர் ஒரு கவிஞராக இருப்பாரோ, இவர் ஒரு கவிஞராக இருப்பாரோ, அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. என்னுடைய உள்ளத்தில் ஆச்சரியம் ஏற்பட்டது என்றெல்லாம் இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்தில் இது சம்பந்தமாக சொல்லுவாங்க. அந்த வசனங்களை கேட்ட பொழுது எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. இது என்ன வார்த்தைகள், இது இவ்வளவு அழகான வார்த்தைகளாக இருக்கிறது, அடுக்கு தொடர்களாக இருக்கிறது என்ற ஆச்சரியங்கள் எல்லாம் ஏற்பட்டது. இவர் ஒரு கவிஞராக இருப்பாரோ என்று எண்ணினேன். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தியாயத்தினுடைய தொடர் வசனத்திலே சொல்றாங்க, இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவ பிகவுலி ஷாயிர். இது ஒரு கவிஞனுடைய வார்த்தை அல்ல, இது கவிஞனோ நினைக்கிறேன். அதுக்கே பதில் சொன்னவாறு அந்த வசனம் தொடர் வசனம் வருகிறது, வமா ஹுவ பிகவுலி ஷாயிர், இது கவிஞனுடைய வார்த்தை அல்ல என்ற அந்த குர்ஆனுடைய வசனம் அவருக்கு பதில் சொல்லியது. இவ்வளவு ஈர்ப்புத்தன்மையுடன் இருக்கிறாரே, அவர் ஒரு சூனியக்காரராக இருப்பாரோ என்று உமர் எண்ணுகிறார். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக எண்ணுகிறார், இவர் ஒரு சூனியக்காரனாக, ஜோசியம் சொல்லக்கூடியவராக, குறி சொல்லக்கூடியவராக இருப்பாரோ என்று எண்ணக்கூடிய சமயத்தில் ஒமா ஹுவ பிகவுலி காஹின், அதே அவருக்கு பதில் சொன்னதாக அந்த வசனம் ஒமா ஹுவ பிகவுலி காஹின், இது குறி சொல்லக்கூடியவருடைய வார்த்தையும் அல்ல என்ற வசனமும் தொடர் வசனமாக ஏற்படுகிறது. அருமையான பெருமக்களே, இந்த நிகழ்வை உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அப்பொழுதுதான் உண்மை என்பதை என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது, இந்த குர்ஆன் வசனங்கள் என்னுடைய உள்ளத்தை மாற்றியது என்று சொல்லுவாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இப்படிப்பட்ட உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக குர்ஆன் அவரை ஈர்த்தது.
அவரும் குர்ஆனின் பக்கம் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்த நிலையில் இருக்கிறார். ஆனால் அவருடைய பிற்காலங்கள் எப்படி இருந்தது தெரியுமா அருமையான பெருமக்களே? அவர் எதை நினைத்தாரோ அது குர்ஆன் வசனமாகவே இறக்கப்பட்டது. அவர் எதை நினைத்தாரோ, எதை சொன்னாரோ, ஏதோ ஆலோசனையாக சொன்னாரோ, எதை அல்லாஹ்வுடைய பிரார்த்தனையாக கையேந்தி கேட்டாரோ அதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் வசனமாகவே இறக்கினான் என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய கனவு கண்டிருக்கிறார்கள். அந்த கனவு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி உண்டான கனவுகள் நிறைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கனவு காணுகிறார்கள். பாலை பார்க்குறாங்க, மில்க் பால் பார்க்குறாங்க. அந்த பால் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது, எல்லோரும் குடிக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பாலையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கொடுக்கிறாங்க. இந்த கனவு காட்சியை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை விழுந்த பொழுது சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த கனவுக்கு விளக்கம் தான் என்ன? இந்த கனவுக்கு விளக்கம் தான் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, மார்க்கத்தில் மிகவும் கல்வி ஞானம் பெற்றவர் உமர் என்று விளக்கம் சொன்னார். மார்க்கத்தில் மிகவும் கல்வி ஞானம் பெற்றவர் என்ற விளக்கத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் கொடுத்த மார்க்க ஞானத்தை பற்றி உண்டான கனவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா பற்றி கனவை பற்றி சொல்றாங்க. இன்னொரு கனவை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நாள் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். எல்லோரும் ஆடை அணிந்திருக்கிறார்கள். சில பேர் குள்ளமான ஆடை, சில பேர் நடுத்தரமான ஆடை. இப்படி ஆடைகள் அணிந்த மனிதர்களுக்கு மத்தியிலே உமரும் இருக்கிறார். அவர் மிக பெரிய ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார். பெரிய ஆடை அணிந்திருக்கிறார். யார சொல்லலாம், அதற்கு விளக்கம் என்ன என்று கேட்கும் பொழுது, அவருக்கு மார்க்கப்பற்று அதிகமாக இருக்கிறது. பாலை பார்க்கக்கூடிய சமயத்தில் மார்க்க ஞானம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. மார்க்கப்பற்று பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மார்க்கப்பற்று உமருக்கு அதிகமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமும் பாலை கனவுல கண்டோம்னா நமக்கு மார்க்கம் ஞானம் யார்கிட்ட அந்த பாலை பற்றி கண்டோமோ அவர்கிட்ட மார்க்கம் ஞானம் நிறைய இருக்குன்னு சொல்லி அதுக்குண்டான விளக்கம். பெரிய ஆடை உடுத்துவதை பார்த்து ஒரு ஆள் பார்த்தோம்னா அவர்கிட்ட நிறைய மார்க்கப்பற்று இருக்கின்ற அர்த்தம் தான் அதனுடைய விளக்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவு சம்பந்தமாக சொல்வாங்க. நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு கனவு. நான் கனவில் சொர்க்கம் காணப்பட்டது. அதில் ஒரு மாளிகை பார்த்தேன். அந்த மாளிகை ஆச்சரியமாக இருந்தது. நான் உள்ளே செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். யாருக்குரியதுன்னு கேட்டேன். இது ஒரு அரபிக்குரியது என்று சொல்லப்பட்டது. நானும் அரபி தான், சொல்லுங்கள் அப்படின்ன. இல்லை, இது ஒரு குறைஷிக்குரியது, நானும் குறைஷி தான், எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னேன். அது உமருக்கு உரியது என்று சொல்லப்பட்டவுடன் உமர் ரோஷக்காரர், என்னுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே சென்றீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்கன்னு சொல்லி நான் அவருடைய குணத்தை நினைத்து நான் உள்ளே செல்லவில்லை. இங்க வந்து உமரிடம் இதை சொன்ன பொழுது உமர் தேம்பி அழுதாங்க. இப்படி உமர் சம்பந்தமாக நிறைய கனவுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்படிதான் இன்னொரு கனவு சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நான் அபூபக்கரையும் பார்த்தேன், உமரையும் பார்த்தேன். ஒரு நாள் கனவில் அபூபக்கர் மிகவும் பலகீனமாக இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப பலமாக இருக்கிறாங்க என்ற ஒரு கனவு காட்சியை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஆட்சியை குறிக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா 2 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் பொறுப்பில் இருந்தாங்க. இவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க. இந்த ஆட்சியை குறிக்கக்கூடிய கனவு தான் அப்படிங்கிறத பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பிரத்யேகமாக கனவில் கண்ட காட்சிகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள். அருமையான பெருமக்களே, அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதை ஆலோசனையாகவும் எதை பிரார்த்தனையாகவும் செய்தார்களோ அதை அல்லாஹ் குர்ஆன் வசனமாகவே இறக்கி வைத்த நிறைய நிகழ்வுகளும் உண்டு. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க யா ரசூலுல்லாஹ், மதுவை தடை செய்ய வேண்டும். மதுவினால் எத்தனை உயிர்கள் பாழாகி கொண்டிருக்கிறது இன்று வரையும்.
கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரணத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுவினுடைய ஒட்டுமொத்தமாக மதுவை நிறுத்த முடியுமா, மதுவை தடை செய்ய முடியுமா அப்படின்னா தடை செய்ய முடியும். அதை தடை செய்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதற்கு வித்திட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மதுவை தடை செய்வதற்குண்டான ஆலோசனையை யார் சொன்னார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவைக்கு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், மதுவை தடை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. நான் மதுவை தடை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ்விடம் இருந்து குர்ஆன் வசனம் இறங்கவில்லை. அது சம்பந்தமாக பதில் சொல்லல. குர்ஆன் வசனம் இறங்குகிறது. யஸ்அலூனக அனில் ஹம்ர், நபியே நாயகமே, மது சம்பந்தமாக உங்களிடம் கேட்கப்படும். அது மிகப்பெரிய கேடுடைய செயல்தான், கேடான செயல்தான் என்று நீங்கள் சொல்லுங்க என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்தாங்க. யா அல்லாஹ், மது கேடுதான் அப்படிங்கிற வசனத்தை தான் இறக்கி வைக்கப்பட்டது. அல்லாஹும்ம பய்யின் லனா பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் விரிவான விளக்கத்தை எங்களுக்கு மது சம்பந்தமாக தடை செய்யக்கூடிய நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பாயாக என்று அழுது துஆ செய்தாங்க. அடுத்து அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, மது அருந்த ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது மது அருந்திக் கொண்டு தொழுகையின் பக்கம் நெருங்காதீங்க. அடுத்த கட்டமாக மது சம்பந்தமான வசனம். மது கேடான விஷயம் என்று முதல் வசனம். அடுத்த கட்ட வசனம், தொழுகையின் பக்கம் மது அருந்தி கொண்டால் தொழுகையின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படி அடுத்த கட்டமாக அல்லாஹ் இருக்கக்கூடிய வசனம். அடுத்தும் துஆ செய்கிறாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம பய்யின் லனா பயானன் ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் மது சம்பந்தமாக இன்னும் மிக விளக்கமான சட்டத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி துஆ செய்யக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். அருமையான பிரபுக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு மின் அமலி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய செயல் என்று அல்லாஹ் பகிரங்கமான தடையை அல்லாஹ் விதிக்கிறான். அருமையான பெருமக்களே, இப்படி மது தடை செய்வதற்குண்டான காரணமாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் மது அருந்துவதை தடை செய்தாங்க. இன்னும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட செயல்தான், ஹராமாக ஆக்கப்பட்ட செயல்தான். இன்று வரையும் ஒட்டுமொத்தமாக மதுவை ஒரே கட்டத்தில் மதுவை தடை செய்த ஒரே புரட்சியாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதற்கு வித்திட்டவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க. அருமையான பெருமக்களே, இப்படி எதையெல்லாம் அவர்கள் விரும்பினார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் வசனமாகும் சட்டமாகும் இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மாவிற்கு குர்ஆன் வசனங்களை கொண்டு இறக்கி வைத்தான் என்பதை தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 7ல் உம்ராவுக்கு போயிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தவாஃபை முடித்து கொண்டு, தவாஃப் முடிந்தவுடன் 2 ரக்அத் தொழுக வேண்டும். தொழுகுவதற்கு முற்படக்கூடிய சமயத்தில், யா ரசூலல்லாஹ், நாம் தவாஃபை முடித்துக் கொண்டு மகாமி இப்ராஹிம் பக்கத்தில் இருந்து தொழுகலாமே, லவ் இத்தகதனா மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, மகாமி இப்ராஹிம் பக்கத்திலே தொழுதால் நல்லா இருக்குமே என்று தன்னுடைய கருத்தை சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனமாகவே இருக்கிறார். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, மகாமி இப்ராஹிமை நீங்கள் தொழுகுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையாகவே அனுப்பி வைத்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஆலோசனை, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆன் வசனமாகவே இறக்கி வைத்தான். அருமையான பெருமக்களே, குர்ஆன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பாக அவருடைய உள்ளங்களில் போய் சேர்ந்தது. இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர்கள் எதையெல்லாம் நினைத்தார்களோ, இந்த உம்மத்திற்கு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அதெல்லாம் இந்த உம்மத்திற்கு குர்ஆன் வசனங்களாகவும் சட்டங்களாகவும் அல்லாஹ் இறக்கி வைத்த செய்திகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு எல்லாரும் வர்றாங்க, வந்து பேசுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யார சொல்லலாம், மூமின்களும் உங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க, முனாஃபிக்குகளும் உங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க.
எல்லாமே சகஜமா பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு திரையிடப்பட்டு இருக்க வேண்டும், பெண்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுடைய மனைவிமார்களுடன் மற்றவர்கள் பேசுவதை நான் விரும்பவில்லை யா ரசூலல்லாஹ். அதை நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன் என்று சொன்னோன்ன அல்லாஹ் குர்ஆனை வசனத்தை இறக்கி வைக்கிறான். ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப் என்ற வசனத்தை இறக்கி அல்லாஹ் திரைக்குண்டான சட்டத்தை, ஹிஜாபுக்குண்டான சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். இன்று வரையும் முஸ்லிம் பெண்மணிகளுக்கு ஹிஜாப் என்ற சட்டம் நமக்கு நிலைநிறுத்தப்பட்டு இருக்கின்றன. ஹிஜாப் என்ற சட்டத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாக தான் இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்திற்கு கிடைக்கப்பட்ட பெரிய பாக்கியம். அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கப்பட்ட நிறைய சட்டங்களும் நிறைய உதவிகளும் அருமையான பெருமக்களே. அவர்கள் நினைத்தாங்க இந்த சமுதாயத்திற்கு இது சிறந்தது என்று நினைத்தாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறார். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ஒரு பாதையாக வந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையை எடுத்து செல்வான். உமர் வரக்கூடிய பாதையில் ஷைத்தான் வரமாட்டான் என்று சொன்னாங்க. உமர் வரக்கூடிய அப்படின்னா ஷைத்தானுக்கே யாரை பார்த்தா பயம்? உமரை பார்த்தா ஷைத்தானுக்கே உமரை பார்த்தா பயம். என்ன இன்னொரு செய்தி வருது, ஹர்ர அலா வஜ்ஹிஹி, உமரை பார்த்தா தலைக்குப்புற கீழே விழுந்துருவான். தலைக்குப்புற ஷைத்தான் கீழே விழுந்துருவான் அப்படின்னு வருது. இப்படி ஷைத்தானுக்கு உமரை பார்த்தால் பயம். அந்த உமர் தன்னுடைய ஆட்சியில எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஷைத்தான் பயப்படுறான், எதிரிகள் பயப்படுறாங்க உமரை பார்த்து. ஆனால் நாட்டு குடிமக்கள் தங்களுடைய தேவைகளை உமரை சட்டையை பிடித்து கூட கேட்கக்கூடிய உரிமையை கொடுத்துருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் நகர்வலம் வருவாங்க. இரவு நேரத்தில் நகர்வலம் வரக்கூடிய சமயத்தில் ஒரு வீட்டில் சப்தம் கேட்கிறது. வீட்டுக்கு பக்கத்தில் போய் கேட்கிறாங்க, மது ஊற்றி குடிக்கக்கூடிய சப்தம் கேட்குது. மதுவை ஊற்றக்கூடிய சப்தம் கேட்கிறது. இது உண்மைதான் என்று நினைச்சு வீட்டுடைய பின்பகுதியில் ஏறி உள்ள வீட்டுக்குள்ள போய் கையுங்கலமா பிடிச்சிடறாங்க. நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வரணும், நீதிபதிக்கு முன்னாடி நீ செய்த தவறுக்கு நான் தண்டனையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. அமீருல் முஃமினீன்களே நில்லுங்க கொஞ்ச நேரம், எனக்கு தண்டனை கொடுப்பதெல்லாம் சரிதான், நாளைக்கு நீதிமன்றத்திற்கு நான் வருவதெல்லாம் சரிதான். நீங்கள் அல்லாஹ்வுடைய 3 கட்டளைகளை மீறி இருக்கிறீர்கள். இந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை 3 கட்டளைகளை 3 வசனங்களை நீங்க மீறி இருக்கீங்க. அதற்கு முதல் பதில் சொல்லுங்க, அதற்கு பிறகு நான் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வர்றேன். எந்த ஆட்சியாளருக்கு முன்னாடியும் சொல்ல முடியுமா? இந்த ஆட்சியாளருக்கு முன்னாடியும் சொல்ல முடியுமா? உலகத்தில் அவ்வளவு அற்புதமான ஆட்சியை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் இன்றும் உலகத்தார்கள் எல்லாம், உலக ஆட்சியாளர்கள் எல்லாம் உமரை போன்ற ஒரு ஆட்சியாளர் வேண்டும் என்றெல்லாம் கேட்கக்கூடிய நிலைகள் எல்லாம் அப்படி அற்புதமான ஆட்சியை தந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. என்னப்பா மீறிட்டேன் அல்லாஹ்வுடைய கட்டளைய? அல்லாஹ்வுடைய வசனத்தை ஒன்று சொல்லிவிட்டால் அதை மீறி ஒரு ஸ்டெப் கூட நடக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வசனம் இப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் வகான வக்ஃபன் இன்தல் குர்ஆன், குர்ஆனுடைய சட்டத்தின் பக்கம் அப்படியே அடிபணிந்து விடுவார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒரு ஹதீஸை சொன்னா அதுக்கு ஆதாரம் கேட்பாங்க. ஆயத்தை சொன்னா ஆயத்து தான் அவங்களுக்கு தெரியுமே, ஆயத்து சொன்னா ஆயத்து தான் அவங்களுக்கு தெரியுமே. என்னப்பா 3 அல்லாஹ்வுடைய வசனத்தை மீறிட்டேன் சொல்லுப்பா அப்படின்னாங்க. சொன்னாங்க, அது குடிகாரன் சொன்னா, மது விரும்பி சொன்னா, அமீருல் முஃமினீன்களே வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க உங்க வீடுகளுக்கு வந்தால் முன் வாசல்படி வழியாக நீங்க வாருங்க, பின் வாசல்படி வராதீங்க அப்படிங்கிறான். அப்ப நீங்க வந்தது எப்படி வந்தீங்க? பின் வாசல்படி வந்தீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, முதல் கட்டளை மீறிட்டீங்க அமீருல் முஃமினீன்களே. அடுத்து சொன்னார், அந்த மது பிரியர் சொன்னார், குடிகாரர் சொன்னார், வலா தஜஸ்ஸசு, நீங்க யாரையும் உளவு பார்க்காதீங்க, உளவு பார்க்காதீங்கன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை அது. நான் என்ன செய்யறேன் எது செய்யறேன்னு சொல்லி ரகசியமா வந்து உளவு பார்த்துட்டு நான் மது குடிக்கிறேன்னு சொல்லி உளவு பார்த்துருக்கீங்க. இதுவும் இறை கட்டளை மீறி இருக்கீங்க நீங்க. மூணாவதாக குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டுகிறார் மது பிரியர், லா தத்குலு புயூத்தக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு, உங்கள் அல்லாதவர்கள் வீட்டில் மற்றவர்களுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா முதல்ல கதவை தட்டணும், சலாம் சொல்லணும், கதவை தட்டணும், அனுமதி வாங்கணும், அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே போகணும். இது எதுவுமே எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நடக்கலையே.
இதையும் இந்த வசனத்தையும் நீங்க மீறிட்டீங்க. 3 கட்டளைகளை அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டீங்கன்னு சொன்னேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மதுப்பிரியரிடம் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டாங்க. அருமையான பெருமக்களே, எவ்வளவு அற்புதமான ஆட்சியாளர், எவ்வளவு சிறந்த நீதமான ஆட்சியாளர் என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய, இதெல்லாம் சொல்லுவதற்குண்டான நிகழ்வு என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 26 பிறைகள் தான் மரணமானார்கள், ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவர்கள் வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எல்லா காலகட்டங்களிலும் பாடத்தையும் படிப்பினையும் ஏற்படுத்தி தருகிறது. இப்போ நம் நாட்டிலும் ஆட்சியாளர் புது ஆட்சி நிறுவி இருக்கிறாங்க, ஏற்கனவே இருந்தவங்க தான். இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த ஆட்சிகள் தெரிய வேண்டும், எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சிக்கு முன்னோடிகள் யார், எப்படி வாழ்ந்தார்கள், சமுதாயத்திற்கு தொண்டாற்றக்கூடியவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வரலாறுகள் என்ன என்றெல்லாம் படித்து ஆட்சி புரிந்தார்கள் என்றால் சிறந்த ஆட்சியாளராக இருக்க முடியும். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் சிறந்தவர்களாக, நம்மில் உள்ளவர்களை சிறந்தவர்களாக ஆக்கி தந்தர புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.